ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அஞ்சலி. நம்ம என்ஐஓஎஸ்க்கு ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷோட தமிழ் சம்மரி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி எனக்கு அதிகமாக கமெண்ட் வந்தது இம்பார்ட்டண்ட் கொஷின் போட சொல்லி தான். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போடலாமா? இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் த க்ரோ அண்ட் த டியரோட 7 இம்பார்ட்டண்ட் ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாமா? இதில் நான் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சருமே கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் இந்த ஆன்சர் அப்படியே படிச்சுட்டு போய் எழுதிட்டா போதும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு சம்மரி கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்மரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு லாங் கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது சம்மரி கேட்குறாங்கன்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சம்மரியை ரொம்ப ஷார்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் ஒரு 7 பார்க்கலாமா? Who were the main characters in the story The Crow and the Deer? யார் ஞாபகம் இருக்கா? எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நம்மளோட சம்மரி வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இதோட தமிழ் டீட்டெயில் சம்மரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்மளோட அந்த மெயின் கேரக்டர்ஸ் யார்? க்ரோ, டியர், ஜாக்கல். ஏன்னா இதில் ஒரு ஃபார்மர் வந்திருந்தாங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் மெயின் கேரக்டர் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டிட் த க்ரோ அண்ட் த டியர் ஷேர் இனிஷியலி? ஸ்டார்டிங்கில் க்ரோவோடையும் டியரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டிட் த ஜாக்கல் வின் த டியர்ஸ் ட்ரஸ்ட்? ஞாபகம் இருக்கா? நம்மளோட இந்த கிரிமினல் தனமான ஜாக்கல் நம்மளோட டியரை ஏமாற்றி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிச்சு. எப்படி பில்ட் பண்ணிச்சு? ரிமெம்பர் இருந்தால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி அது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிச்சு? ஜாக்கல் டியர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, நான் ரொம்ப வருஷமாக தனியாக இருக்கேன், உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசிச்சு. நம்மளோட டியரும் ரொம்ப இன்னசென்ட்னால ஜாக்கலை உடனே நம்பிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Why was the crow suspensions of the jackal from the beginning? நம்மளோட க்ரோ ஜாக்கலை ஒரு டவுட்டான இதில் பார்த்துச்சுல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்துச்சுல. அது எப்படி பார்த்துச்சு? அந்த க்ரோ நம்மளோட ஜாக்கலை நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லுச்சு? அவன் எதுவும் உண்மை பேசுகிற மாதிரி தெரியல. ஸ்ட்ரேஞ்சரை நம்ம எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவோ ரொம்ப க்ளோஸாகவோ ஆக்கக்கூடாது. ஆனால் அந்த டியர் ரம்புறானே, அந்த மாதிரி ஒரு தாட் தான் நம்ம க்ரோக்கு இருந்துச்சு. க்ரோ ஜாக்கல் அக்செப்ட் பண்ணிச்சா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை. அதுக்கு ஒரு ஸ்டோரியெல்லாம் சொல்லிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயசான ஒரு கிளி ஒரு ஈகிளோட கதையெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் அட்வைஸ் டிட் த க்ரோ கிவ் த டியர் அபவுட் த ஜாக்கல் அண்ட் ஹவு டிட் த டியர் ரெஸ்பான்ஸ்? நம்மளோட டியர் க்ரோவை பார்க்குறதுக்கு நம்மளோட ஜாக்கலை கூட்டிகிட்டு போச்சுல. அப்போ க்ரோ நம்மளோட டியருக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சு? புதுசாக வரவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணாத. அவங்க கொஞ்சம்
அவங்களோட கேரக்டர்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கிற மாரி இருக்கும். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுவாங்க. அவங்க எப்போ வேணாலும் ஒரிஜினல் முகத்தை காட்டிருவாங்க. ஸோ க்ளோஸாக இல்லாதவங்க கிட்ட பேசாத, வைக்காத அப்படின்னு 1000 விஷயம் சொல்லுச்சு. ஆனா நம்மளோட டியர் கேட்டுச்சா? கேட்கல. ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாரி நம்மளோட டியர் வந்து க்ரோவோட எல்லா அட்வைஸையும் இக்னோர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஹவ் டிட் த டியர் கெட் இன்டு ட்ரபிள்? நம்மளோட டியர் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு ட்ரபிளில் மாட்டோம். ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்மளோட டியர் வந்து எப்படி மாட்டுச்சு? நம்மளோட டியர் வந்து ஜாக்கை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த டியர் ஜாக்கில் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனானோ அங்கெல்லாம் போச்சு. அவன் என்ன ஜாக்கில் என்ன பிளானு? இவனை எப்படியாவது சாப்பிட்றணும்னு நினச்சிச்சு. ஸோ ஒரு ஃபார்மரோட பிளேஸ் கூப்பிட்டு போனால் அந்த ஃபார்மர் வந்து என்னடா அடிக்கடி இங்கே ஒரு டியர் வருதுன்னு சொல்லி நம்மளோட டியரை நெட் போட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஜாக்கில் என்ன நினச்சான்? இந்த ஃபார்மர் போனதுக்கப்புறமா நைட்டோட நைட்டாக நம்ம இந்த டியரை நல்லா சாப்பிட்றணும்னு நினச்சான். இப்படி தான் நம்மளோட டியர் ட்ரபிளில் மாட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் வாஸ் த ஜாக்கல்ஸ் ட்ரூ இன்டென்ஷன் வென் த டியர் வாஸ் கேட்ச்ட் இன் த ட்ராப்? நம்மளோட ஜாக்கலோட உண்மை குணம் என்னவா இருந்துச்சு? நம்ம டியர் வந்து ட்ராப்பில் மாட்டினோன்னா ஐயோ என்னோடய ஃப்ரெண்டு மாட்டிட்டானே காப்பாற்றணும் நான் நினச்சிச்சு. இல்லை, இவன் மாட்டிட்டான், எப்படியாவது நம்ம நைட்டோட நைட்டாக அவனுக்கே தெரியாமல் சாப்பிட்றணும். ஏன்னா அந்த டியரை சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நம்மளோட ஜாக்கல் அவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டுலாம் இருந்துச்சு. ஸோ அதோட பிளான் வந்து என்னது? அந்த ஃபார்மர் வந்து ஒன்று அவனுக்கு தெரியாமல் ஒன்று சாப்பிடணும், இல்லை அவன் ஏதாவது கொலை பண்ணாலும் நம்ம எதாவது சாப்பிட்றலாம். எப்படியோ நம்ம அந்த டியரை சாப்பிட்ணுங்கிற ஒரே மோட்டிவில் தான் ஃபஸ்ட் டேலேருந்து அந்த நெட்டில் டியர் மாட்டின வரைக்கும் அது அதே நினப்பில் தான் இருந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த லெசனோட ஷார்ட் ஆன்சர். இதே போல் நாளைக்கு இந்த லெசனோட லாங் ஆன்சர் வித் ஆன்சரோட பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட் போட்டு எழுதிட்டுருக்கீங்க அப்படி ஏதாவதுனா இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இதே மாதிரி இதுக்கு ஆன்சர் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இந்த ஆன்சர்ஸ்லாம் எப்படியே படித்து வச்சு எழுதினாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வேறு என்னாவது வீடியோ வேணும், லெசன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க, நான் அதை கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா எஸ்ன்னு கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இதோட லாங் ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் வந்து இதில் நமக்கு கொஞ்சம் கிராமர் வரும். அதே போல் கிராமர் கிளாஸ் யாருக்கெல்லாம் வேணும்னா கிராமர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.